ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். இன்றைக்கி புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்காக நான் தேவையான அளவு புளி, நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு புளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம்ஸ் போல் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 to 3 hours கூட ஊறட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்டை வந்து நல்லா பிழிஞ்சு எடுக்க முடியும். ஊற வச்ச புளியை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணி ஆக்க வேண்டாம். இப்போ எப்படி புளிக்காய்ச்சல் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடான உடனே அதில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து நான் ஒரு 3 to 4 months கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செய்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் வந்து நம்ம தேவையான அளவு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமான உடனே காஞ்ச மிளகா போட்டுருங்க. காஞ்ச மிளகா போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. பாருங்கள், காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மஞ்சள் தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதில் புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடலாம். அது கொதிக்கும் பொழுது நல்லா கட்டியாகி நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் வந்து அப்படியே மேலே பிரியும். அது வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 20 minutes இதை நல்லா பாயில் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு இப்போ தான் நான் ஆட் பண்ணேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஏன் இவ்வளோ ஆயில் ஊற்றிருக்குன்றதை நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து ஒரு 3 to 4 months ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நான் செஞ்சு வைக்கிறேன். அதனால தான் ஆயில் நிறையா ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் புளி சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வடிச்சிட்டு இதில் ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.